பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். இமாச்சல் பிரதேசத்தில் குலு மாவட்டத்தில் அமைந்துள்ள இடம்தான் மணிகரண். பார்வதி ஆற்றின் மீது பார்வதி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள அற்புதமான இடம் மணிகரண். புராணக்கூற்றின்படி ஒருமுறை சிவனும் பார்வதியும் இந்த பகுதியில் வலம் வந்தபோது பார்வதி தேவி தனது மணிமாலையை தவறவிட்டு விடுகிறார். அதை கண்டுபிடித்து தருமாறு பார்வதி சிவனிடம் கேட்க, சிவன் அதை தனது உதவியாளரிடம் சொல்ல, அவனால் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் சிவபெருமான் கோபமடைகிறார். அதன் பொருட்டு இங்கு இருக்கும் நீர் வெந்நீராக மாறியது என்று கூறுவர். இன்றைக்கும் இந்த வெந்நீர் ஊற்றுக்களை மணிகரனில் நாம் காணலாம். சிவன் கோவிலும் குருத்வாராவும் அமைந்திருக்கும் இந்த மணிகரனில் இயற்கை எழில் கொட்டி கிடக்கிறது. அள்ளிப்பருக 1000 கண்கள் வேண்டும். இந்த வெந்நீர் ஊற்றில் அரிசியை ஒரு பாத்திரத்தில் நிரப்பி வெந்நீரில் மூழ்கவிட்டால் சிறிது நேரத்தில் சாதமாக மாறிவிடுகிறது. நாமும் நேரில் செல்லும்போது ஒரு சிறிய மூட்டையில் அரிசியை கட்டி இந்த வெந்நீரில் மூழ்கவிட்டால் சில நிமிடங்களில் சாதமாக மாறிவிடும் அதிசயத்தை கண்கூடாக காண முடியும். இந்த வெந்நீர் ஊற்றின் நீருக்கு நோய் தீர்க்கும் குணம் உண்டு என்று நம்பப்படுகிறது. இந்த மணிகரனில் வீற்றிருக்கும் சிவனை தரிசித்து விட்டால் காசிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட சொல்வதுண்டு. சிவன் கோவிலில் பிரசாதத்தையும் குருத்வாராவில் லங்கர் எனும் அன்னதானத்தையும் சமைக்க இவர்கள் இந்த வெந்நீர் ஊற்றுக்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அறிவியல் ரீதியாகவும் இந்த வெந்நீர் ஊற்றில் கந்தகம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது நமது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. படக்கலவையில் உதவிய ராஜ்கிரனோடு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.